Hi friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனல் லோகோவும் சேனல் நேமும் நாங்கள் மாற்றி இருக்கோம். என்னுடைய லோகோ இந்த ஸ்க்ரீனில் மேலே தெரியும். சேனல் நேம் ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இதான் என்னுடைய சேனல். ஏற்கனவே இந்த லோகோவும் சேனல் நேமும் நாங்கள் மாற்றி இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் டே 14 பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் டே 1 to 13 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இப்போ இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல் ஸ்டாக்கிங் கிளாத். இது மல்டி கலரில் இருக்குது. சிங்கிள் கலராகவும் இருக்குது, இதே போல் டபுள் கலராகவும் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இந்த கிளாத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். அயன் ஒயர், இந்த கம்பி நல்லா மெலிசாக இருக்கும், தின்னாக இருக்கும். இது இந்த ஃப்ளவர் மேக்கிங்க்கெலாம் இந்த கம்பி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டியூப் பீட், லாங் சைஸ் டியூப் பீட், கோல்டன் கலர். இது சில்வர் கலரும் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சக்கரி 2 mm பீட், ஒரு 5 mm பீட், ஒரு கேப். நான் ப்ளூ கம்மோட ஒரு மூடி எடுத்துருக்கேன், ஏன்னா அந்த சர்க்கிளுக்காக நான் இது எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த கிராஃப்ட் ஒர்க்கு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த கம்பி இருக்குது இல்லையா, அதை ஏற்கனவே உங்கள் 2 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி சுற்றணும்னு சொல்லிவிட்டு இந்த கம்பியில், இந்த மூடியில் இந்த கம்பியை வச்சு நம்ம சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக சுற்றினாரா அந்த கம்பி தனியாக பிரியாது. சுற்றிக்கிட்டு அந்த மூடியை விட்டு வெளியே எடுத்த பிறகு பார்த்து இப்போ ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதை இதில் ஃபிட் பண்ணி நல்லா டைட்டாக அதை சுற்றணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை நம்ம நார்மல் த்ரெட் இருக்குது இல்லையா, அந்த த்ரெட்டால் இதை நம்ம சுற்றி பூ கட்டுறப்ப நம்ம முடி போடணும். ஒரு 5 times இல்லைன்னா 10 times நல்லா சுற்றிக்குங்க. அதில் 3 times இல்லை 4 times நம்ம பூ கட்டுற போல் அதை நாட் போடுங்க. அப்புறம் அது தனியாக வராது, அந்த கம்பி அந்த கிளாத்தும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கம்பி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஷேப் கிடைக்குது. உங்களுக்கு இதிலே ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம், இல்லை வேறு பெட்டல் ஷேப்பில் வேணும்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு ஷேப்பாக உங்களுக்கு மாறும். சரிங்களா? இதை நான் அப்புறமேட்டு சொல்லித்தரேன். அடுத்த கிளாஸில் வேறு மாடலில் இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதே போல் நான் 3 பெட்டல் நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு பெட்டல் எடுத்து ஊசி த்ரெட் இருக்குது இல்லையா, நம்மளுடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். உங்களுக்கு ஏன்னா ஆரி கற்றுக்கணும், ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் கமெண்டில் எஸ்ன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஃப்ளவரை நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவரை இதில் வச்சு கிளாத்தில் வச்சு நம்ம உள்ளேருந்து வெளியே
இப்போது உள்ளேருந்து வெளியே வந்து நம்ம கீழ் நோக்கி குத்தி நீடில் இழுக்கணும். அதை சுற்றி நல்லா வந்து ஊசியை நூலால் குத்தி இழுங்க. இப்போ அது வந்து சுற்றி அது ஊசியால் குத்தி இழுங்க. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நீங்கள் அதே போல் பண்ணுங்கள். இப்போ அது வந்து கிளாத்தில் ஸ்ட்ரிப்பார் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அது பக்கத்துலேயே அந்த பெட்டலை வந்து மேலே வச்சு இது பண்ணுங்க, இன்செர்ட் பண்ணுங்கள். அதை வந்து அது ஒன்று மேலே ஒன்று வச்சு பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பெட்டலுக்கு உள்ளேருந்து வெளியே நீங்கள் அதை வந்து குத்தி எடுக்கணும். அப்புறம் இந்த நடுவில் ஷேப் வந்து அழகாக இருக்கும். மிடில் இருக்கிற ஷேப் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும் உங்களுக்கு. அதுவும் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ஊசியால் குத்தி எடுங்க, ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். த்ரெட்டு வந்து அந்த கிளாத்துக்கு ஏற்றாப்புல போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பண்ண சின்ன மிஸ்டேக் கூட அதில் தெரியாது. நீங்கள் வேறு கலர் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இது மேலே வச்சு உன்னல் பெட்டலும் வந்து இது மேலே வச்சு அழகாக ஊசியை உள்ளேருந்து எடுத்து வெளியே நீங்கள் குத்தி எடுக்கணும். பொறுமையாக செய்யுங்க. இந்த மாடல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அழகாக நம்ம வந்து கிராஃப்ட் ஒர்க்கு பண்ணலாம். ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாடல் வந்து நம்ம மேக் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை, ஃப்ளவர் ஷேப் நம்ம மேக் பண்ணலாம். பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுலேயே நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதுவே வந்து நீட் ஷேப்பில் எப்படி பண்ணலாம், அந்த டிசைன் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அழகான ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ வந்து இந்த நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 5 mm பீட் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பெரிய ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளவர் கூட நம்ம இதில் இன்செர்ட் பண்ணலாம். இப்போ அதில் நான் குத்தி எடுக்கிறேன். இப்போ அது வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளைனாக இருக்குது இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா, சர்க்கரையும் சுகர் பீட் அது ஊசியில் கோர்த்து சர்க்கரைக்குள்ளே விட்டு கீழ் நோக்கி எடுக்கிறேன். அப்புறம் அது வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அது அழகாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் இந்த ஃப்ளவர்லேயும் இல்லை நீங்கள் இன்னொரு சர்க்கரை இங்கே மேலே வைக்கனாலும் அது வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம். அது நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அமையும். அது இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாடல் தான். இதிலே நீங்கள் வந்து வேறு என்ன ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லை உங்களுக்கு இதை போல் டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணாலும் நான் டிசைனை வந்து ரெடி பண்ணி வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்.
இப்போது நம்ம டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 3 பெட்டலுக்கு கீழே அந்த கேப்பில் வந்து ஊசியை குத்தி மேலே இழுங்க. அதில் வந்து ஒரு டியூப் பீடு, ஒரு 2 mm பீடு, சுகர் பீடு. இப்போ என்ன பண்ணோம், கோத்துட்டு சுகர் பீடை விட்டுட்டு 2 mm பீடு அது வழியாக டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதில் இன்செர்ட் பண்ணணும். குத்தி அந்த கிளாத் வழியாக நீடில் கீழ் நோக்கி இழுத்தணும். இப்போ பாருங்கள், நான் கிளாத்தோட அந்த டியூப் பீடை வந்து நான் வந்து அட்டாச் பண்ணல, தனியாக இருக்கிறப்ப நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் கிளாத்தோடு நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் அது. இப்போது அது பக்கத்துலேயே கொஞ்சம் கீழ் நோக்கி ஊசியை குத்தி மேலே இடங்க. அதோட டியூப் பீடு ஒரு 2 mm பீடு, ஒரு சுகர் பீடு. இல்லை இதுக்கு பதில் நீங்கள் சமிக்கி, கட் பீடு எது வேணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த டபுள் கலர் வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரெண்டு போட்டேன் நான், 2 பீட் அழகாக போட்டேன் நான். இப்போ இந்த சைடு கொஞ்சம் இறக்கி போட்டிங்கன்னா மேலே கீழேன்னு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்றப்போல் நான் அந்த டிசைனை மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஏற்கனவே இந்த டியூப்பில் வந்து எப்படி கோத்து நம்ம தனியாக இன்செர்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் என் வீடியோவில். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இப்போ பாருங்கள், இப்போ அழகாக நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கு நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க் நம்மளுக்கு ப்ரோச்சஸ் கிளாஸ் கிராஃப்ட் ஒர்க் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.